உன்னதமானவரும் உயர்ந்தவரும் மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தவரும் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளை, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இங்கே பவுலடிகளார் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அழகாக அவர் சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் இரத்தம் சிந்தி வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கி 3 ஆணிகளில் தொங்கி மரித்து ஜீவனை விட்டார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அவர் எதற்காக மரித்தார்? அழகாக அவர் சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அவர் எல்லாருக்காகவும் மரித்தாராம். எதற்கு மரித்தாராம்? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கிறிஸ்தவ கோலங்கள் அதிகமாக இப்படி இந்த வார்த்தையை மறந்து போகின்றன. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நமக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் எதற்காக மரித்தார்? எதற்காக இத்தனை பாடுகள், இத்தனை கஷ்டங்கள் பட்டு தன்னுடைய சரீரம் மொத்தமும் கிழிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து, அவரை பார்க்கும்போது மனுஸ்வரூபம் இல்லாத அளவுக்கு தன்னுடைய அலங்கோலப்பட்டு அந்தகாரப்பட்டு இத்தனை பாடுகளை சகித்து ஏன் இந்த மரணத்தை அவர் அடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழ வேண்டும்? எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அழகாக சொல்கிறார், அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். ஏன் எல்லாருக்காகவும் மரித்தாராம்? அழகாக சொல்கிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் எதற்காக சுமந்தார்னா, நாம் பிழைத்திருக்கிற நாம், அவருக்குள் பிழைத்திருக்கிற நாம் அவருக்காகவே வாழும்படியாக, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அவருக்காகவே வாழும்படியாக அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும்,
ஒருவரே மரித்திருக்க, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அவர் நமக்காக மரித்தார். அப்போதே அவர் மரித்தபடியினால், நம்முடைய பாவங்களை சுமந்தபடியினால் பாவத்திற்கு நாம் மரித்து போனோம். பாவத்திற்கு மரித்தவர்களானோம். பாவத்திற்கு மரித்து போனோம். ஆனால் நீதிக்கு பிழைத்து கொண்டோம். அவருக்குள் பிழைத்து கொண்டோம். விசுவாசத்தினால் அவருக்குள் பிழைத்து கொண்டோம். ஆம், நாம் பிழைத்து கொண்ட நாம் இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? நமக்காக மரித்து எழுந்தவருமான அவருக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். அவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளை, அவருக்கென்று வாழும்படியாக, மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, நமக்காக அல்ல, நமக்காக வாழும்படியாக இந்த பூவுலகத்தில் நம்முடைய எல்லா ஆசை இச்சைகளையும் நிறைவேற்றி நமக்காக வாழும்படியாக நாம் பிழைத்திருக்கவில்லை. இன்றைக்கு என் தேவன் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்குள்ளாக நாம் விசுவாசத்தில் மறுபடியும் பிறக்கிறோமோ, எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய நினைவுகள் எல்லாம் எப்போதும் எனக்காக மரித்து எழுந்தவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன் என்கிறதான ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் காணப்பட வேண்டும். இப்போது நாம் பிழைத்திருக்கிறது எதற்காக? நம்முடைய இயேசுவுக்காக. அவருக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். அவருடைய காரியங்களை செய்யும்படியாக. அவருடைய எண்ணமெல்லாம் பரிசுத்த சந்ததியை பெற்றுக்கொள்வதே என்பது ஆதி முதற்கொண்டே அவருடைய தீர்மானம். பரிசுத்த சந்ததியை அவருக்கென்று பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிசுத்த சந்ததியை அவருக்கென்று ஏற்படுத்தும்படியாக அந்த உலகத்தை உருவாக்கும் என்பதாகவே அவருடைய தீர்மானம் ஆயிருந்தது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உலகம் உருவாக்கும் என்பதாகவே நம்ம எல்லாவரையும் நாமங்களையும் அறிந்த அவர் தனக்கென்று நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆனபடியினால்தான் நம்மை மறுபடியும் பரிசுத்த சந்ததியாய் மாற்றும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, ஆம், நாம் வாழ்வது எதற்காக? நமக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, நமக்கும் மற்றவர்களுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை எதற்காக முன்குறித்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால், அவருக்காக வாழும்படியாக. அந்த ஒரு காரியம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எப்போது நினைவிருக்கிறதோ அப்போது நாம் தேவனுக்குள்ளாக வாழ்வோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, வாழ்வது நமக்கல்ல, நம்முடைய இயேசுவுக்காக, நம்முடைய ஜீவன் உள்ள மட்டும் வாழ வேண்டும். அவருக்காகவே ஜீவிக்க வேண்டும். இந்த பாவத்திற்கும் இந்த உலகத்திற்கும் மரித்தோர்களைப் போல காணப்பட்டு தேவனுக்காக நீதிக்காக பிழைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அநேகராகிய நாம் இந்த உலகத்தில் அநேக மாடிகளை கட்டிக்கொண்டு இந்த உலகத்தில் அநேக வருடங்கள் ஜீவிப்பதை போல எண்ணிக்கொண்டு நம்முடைய இஷ்டம் போல ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரைக்கும் உழைத்து கஷ்டப்பட்டு பணங்களை சம்பாதித்து கோட்டைகளை கட்டி அநேக நிலங்களை வாங்கி அநேக காசுகளை சம்பாதித்து வட்டிக்கு கொடுத்து இஷ்டம் போல நம்முடைய விருப்பம் போல சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இதற்காக தான் நம்முடைய இயேசு மரித்தாரா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று நிதானித்து அறிந்து கொள்வோம். எதற்காக நாம் பிழைத்திருக்கிறோம்? எதற்காக நாம் நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து எதற்காக மரித்தார் என்பதை முழுவதுமாய் மறந்தவர்களாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம்
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார ஆரம்பிப்போமா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவாய் ஊழியங்களை செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தேவன் உங்களை தேவையான போது எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி அவர் நடத்துவார். ஆனால் உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய சமூகத்தில் உட்காருகின்ற அனுபவங்கள், அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி தினமும், அப்பா நான் வந்திருக்கிறேன், அப்பா உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன்ப்பா, நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, எனக்காக நீர் மரித்தீரே, நான் உமக்காக பிழைத்திருக்கிறேனே, உமக்காகவே நான் பிழைத்திருக்கிறேன்ப்பா, உமக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்முடைய நேசத்தை என் மீது கொஞ்சம் வீச பண்ணுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேட்கும்போது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பும். தேவனுடைய அன்பு உங்களை நிரப்ப நிரப்ப அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை உங்களிடத்தில் அவர் வெளிப்படுத்துவார். இருதயத்தின் எண்ணங்களை உங்களிடத்தில் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக நீங்கள் அவருக்கென்று வாழ முடியும். அவருடைய இதய துடிப்பை கொஞ்சம் அறிந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதற்காக தான் உங்களை பிழைத்திருக்கும்படி செய்தார். அதற்காக தான் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து, எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னும் அநேகர் இருக்கிறார்கள், அழிந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் உண்டு. அவர்களுக்காக தேவன் உங்களுக்கு சொல்வதை, அவருடைய இதய துடிப்பை அறிந்து கொள்கிறவர்களாக நீங்கள் மாறினீர்கள். ஆனால் நிச்சயமாக தேவன் தான் மரித்ததை நினைவு கூர்ந்து சந்தோஷப்படுவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நாம் வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவருக்காகவே நாம் பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கிறிஸ்தவ கோலங்கள் எவைகளை மறந்து அநேக கோபுரங்களையும் அநேக கோட்டைகளையும் உலகத்தில் அநேக சம்பாத்தியங்களையும் அநேக பெரிய பெரிய காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் ஜீவ மார்க்கத்தைக்குரியவர்கள். எப்போதும் அதை நினைவு கொண்டவர்களாக எனக்கு அன்பார்ந்து நினைத்து பாருங்கள். பவுலடிகளார் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய செல்வத்தின் மதிப்பை நாம் கணக்கிட்டு கொண்டால் 25,000 கோடிகளுக்கு மேலாக 25 லட்சம் கோடிகளுக்கு மேலாக அவருடைய சொத்து மதிப்பு காணப்படும். ஆனால் எல்லாவற்றையும் நம்முடைய தேவனுக்காக, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அற்பமும் குப்பையுமாயவைகளை எண்ணி, என் தேவனை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு அவர் தேவனுக்காக வாழ்ந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். ஜீவிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. என் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்து ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நீர் மரித்தீர் ஆண்டவரே. எல்லாருக்காகவும் நீர் ஏன் மரிக்க வேண்டும் ஆண்டவரே? எல்லாருக்காகவும் மரித்தீர். ஏனென்றால் பிழைத்திருக்கிற நிமித்தமாய் பிழைத்திருக்கிற நாங்கள் உமக்கென்று பிழைத்திருக்கும்படியாய் நீர் இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களுக்காகவும் மரித்தீர் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த, உம்மை சந்தோஷப்படுத்த, உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து அப்பா என்று சொல்லி அழைத்து, நான் வந்திருக்கிறேன்ப்பா, உம்முடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து கொள்ளும்படியாய், இருதயத்தின் ஏக்கங்களை ஷேர் பண்ணும்படியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் நோய்களையும் மாற்றி போடுங்கப்பா. கஷ்டங்களை மாற்றி போடுங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்கப்பா. வயோதிப பிள்ளைகளை ஆண்டவரை பொறுப்படுங்கப்பா. அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.